வணக்கம். இது Yamaha பேசின வண்டி. இப்போ இதில் என்ன தகவல்னா, போருக்கு அதிகமாக லூஸ் ஆச்சு. இப்போ டைட் பண்ணிட்டேன். ரொம்பவும் கூடன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. போருக்கு நம்ம என்ன செய்வோம்னாக்கு, போருக்கு கேஸ் செட்டு மாற்றுவோம். ஆனால் இதில் இன்னொரு பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரும்னாக்கு, போருக்கு அதிகமாக லூஸாக இருந்துச்சுன்னா, போருக்கு அப்படியே லூஸாக வச்சு ஓட்டியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, போருக்கு பெண்டாக இருக்கும். அது பெண்டானது நம்மளுக்கு தெரியாது. நம்ம மட்டும் போருக்கு கேஸ் செட் மாற்றுவோம். மாற்றிட்டு பார்த்தோம்னா ஒரு சமயம் லூஸ் ஆகும், ஒரு சமயம் டைட்டாக இருக்கும். அது எப்படி செக் பண்ணுறதுனாக்கு ரொம்ப ஈஸி. போருக்கு முதல்ல ரொம்ப லூஸாகி வண்டி வந்துச்சுனாக்கு, போருக்கு ரேசர் இந்த போருக்கு ரேசர் மாற்றுறதுக்கு கண்டிஷன் வந்துருச்சுனாக்கு, போருக்கு பிடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே என்ன செய்றீங்கனாக்கு, போருக்கு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஈவனாக இந்த உள்ள நாட்டு தெரியும், ஈவனாக நல்லா டைட் பண்ணி போருக்கு ஷேக் இல்லாமல் டைட் பண்ணிவிட்டு என்ன செய்றீங்கனாக்கு, இப்படி சென்டராக வச்சு முதல்ல போருக்கு செக் பண்ணி பாருங்கள். அந்த போருக்கு செக் பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி பண்ணி பாருங்கள் போருக்கு ஷேக் இருக்கானா. அப்புறம் இந்த பக்கம் ரைட் சைடு திருப்பிட்டு அதே பொசிஷனில் செக் பண்ணி பாருங்கள், ஷேக் இருக்கான்னு. ஷேக் இல்லைன்னா ஓகே. அப்படியே லெஃப்ட் சைடு திருப்பிக்கிடுங்க. ஆமாம், லெஃப்ட் சைடும் திருப்பி இந்த மாதிரி திருப்பி போருக்கு நல்லா செக் பண்ணி பாருங்கள். ஷேக் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, போருக்கு பெண்டு இல்லைன்னு அர்த்தம். போருக்கு பெண்டு இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்னாக்கு, ஏதாவது ஒரு பக்கம் திருப்பி நீங்கள் இந்த மாதிரி ரைட் சைடாக லெஃப்ட் சைடு திருப்பி செய்யும் போது, ஷேக் பண்ணும்போது ஒரு சைடு நல்லா இருக்கும், ஒரு சைடு ஷேக் ஆகும். நல்லா செக் பண்ணி பாருங்களேன். போருக்கு பெண்டு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி உள்ள வண்டிக்கு போருக்கு பெண்டு எடுத்து ரேசர் செட்டு மாற்றுங்க. ஏன்னா நம்மளுக்கு டக்குன்னு தெரியாது. சமயம் நம்ம ரேசர் செட்டை மட்டும் மாற்றி அனுப்பிடுவோம், மறுபடியும் கஸ்டமர் கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி நடந்திருக்கு. பெண்டு இருக்குது, பெண்டு இல்லைங்கிற இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, நல்லா தெரிஞ்சுக்குங்க. போர்க்கை முதல்ல நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் சாச்சிக்கிட்டு, இப்படி ஒரு பக்கம் சாச்சிக்கிட்டு போர்க்கு செக் பண்ணி பாருங்கள். செக் இருக்கா இல்லையான்னு பாருங்கள். அடுத்து லெஃப்ட் சைடு அதேமாதிரி திருப்பிக்கிட்டு செக் இருக்கா செக் இல்லையா பாருங்கள். செக் இல்லாமல் எல்லா சைடும் ஒரே மாதிரி இருந்துச்சுனாக்கு போருக்கு பெண்டு இல்லைன்னு அர்த்தம். ஏதோ ஒரு பக்கம் சேக்கா கூட அடிச்சுன்னா அது போருக்கு பெண்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி போருக்கு பெண்டை செக் பண்ணிவிட்டு இந்த போருக்கு ரேசரை மாற்றுங்க. பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நன்றி. ஒரு சின்ன தகவல். நன்றி, வணக்கம்.